ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஒயிட் மாஸ்க். நான் பிரச்சனை கேட்குறேன். அது கைஸ், தமிழ்நாட்டில் இப்போ ஒரு ஆட்சி மாற்றம் நடந்து அவங்களோட துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி மாற்றம் நடந்து போயிட்டுருக்கு. அவ்வளோதான். இன்னும் ஒரு 30 days சம்திங் நடக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நடந்த இந்த 20 நாளில் என்னென்ன மாற்ற முடியுன்றத இவங்க பார்க்குறீங்க. அந்த 20 நாளில் இந்த அளவுக்கு இது செய்கிறாங்கன்றதை ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு புரியல. இந்த அவங்க இன்னும் டிஎன்பி நூற்றி சாரி 6 மாதம் நான் 6 மாதம் டைம் தரேன்னு கொடுக்குறேன். இவங்க ஆச்சுன்னா அவங்க என்ன டைம் தர்றது? ஊசத்தனமாக பேசிட்டு இருக்காங்க. குத்தனமாக பேசுறதே அவங்க தற்கொலை இவங்கள சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு புரியலை. அதே மாதிரி அவங்க அட்மின்ஸ் டிஎம்கே ஆட்சிக்கு வரும்போது 120 நாளில் என்னால் எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்க முடியலன்றாங்க. இவங்களை 15 நாள்லேயே சட்ட நடவடிக்கை சட்டம் விசீர் கட்டுச்சு. எவனை என்னடா பைத்தியக்காரத்தனமாக பேசிட்டு இருக்கு? என்னதானே நடக்குது? என்னதானே பண்ணுறீங்க நீங்கள்? இப்போ கொடுத்தா ஜென்சி டிஎன்பின்னு சொல்லிட்டு ஏதோ பேசுகிறாங்க. அது நல்லபடியாக ஒரே ஒரு விஷயம் அது நடந்துச்சு. யாராவது கவுன்சிங் பண்ணுன்னு தெரியல. அதையும் ரீமேக் பண்ணி அது இது போட்டுட்டு தான் இருக்கீங்க. ரீச்சாக போட்டுட்ருக்கீங்க. கொத்தூஸ் தானே ஒத்துக்கினாங்க. 200 rupees தானே அதையும் ஒத்துக்கினாங்க. நல்லா இருக்குல்ல? அந்த நேமே அவங்களுக்கு செட் ஆகிடுச்சுன்றனால அது ஒத்துக்கினாங்களா? தான் ஒத்துக்கினாங்களா எனக்கு புரியல. பட்டு நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்புறம் கதைக்கு வருவோம். இந்த அம்மா ஒரு பக்கம் பேசுகிறாங்க, கண்மூடியம்மா. வினீதி ஒரு பக்கம் பேசுகிறாரு, ஸ்டாலின் ஒரு பக்கம் பாருங்க எங்கள் கல்யாணத்துக்கு போனால் கூட கதை இருந்துக்கிறாரு. என்னடா நடக்குது மிஸ்டர் சாட்டை? ஆனால் விட்டுருங்க, ஒரு தடவை பேசினும் போது ருத்ர தாண்டவம் ஆடுறான், சிவதாண்டவம் ஆடுறான், ராத்திரம் ஆடுறான். எதோ தாண்டவம் ஆனீங்கன்னு தெரியல. பாவம். என்ன சொல்கிறது? திருச்சி கிழக்கு இன்னைக்கு விஜயகாரங்க போய் பேசியிருக்காங்க. பேசினதுக்கு அவர் ஒரு வாரம் ஒன்று சொன்னார். கன்வெர்ட் பண்ணது ஒன்று தான். எனக்கு நல்லா இருந்துச்சு. அவரை பற்றியே பேசுங்க, அவரை பற்றி இது பண்ணுறீங்க. நிச்சயம் நீங்கள் பேசுங்க நம்ம பற்றியா? அதுதான் நீங்கள் நல்லா இருக்கும். ஏன்னு கேளா, இப்படி பேசி தான் அவரை ஜெயிக்க வச்சுங்க. உங்கள் வாய் தானே உங்களுக்கு தெரியும். அது ஏன் நீங்கள் புரிஞ்சிக்கலன்னு எனக்கு தெரியல. ஸ்டாலின் ஆகட்டும், உதயநிதி ஆகட்டும், எடப்பாடி ஆகட்டும், சீமான் ஆகட்டும், சீமான் தம்பி ராஜ் பகதூர் சாஸ்திரி, சாட்டை துறைமுருகன் ஆகட்டும், எல்லாருமே அவரை பேசிட்டாங்க, அவரை பற்றி பேசிட்டாங்க தோற்றுக்கு. அது ஏமே தெரியல உங்களுக்கு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பேசணுமோ அவளுக்கு எவ்வளோ அவர் நிமிஷம் ஆகிடாம போனார். எதுக்குன்னா ரியாக்ட் பண்ணாரா? யாருன்னா எதனா யோசிப்பீங்க. என்னதான் பண்ணுறீங்க நீங்கள்? நீங்கள் சொன்னதை, நீங்கள் பண்ண போகிறத, நீங்கள் பண்ணதை சொல்லி ஓட்டு கேட்டு கேட்கறதுக்கே உங்களால் முடியல. இதில் 6 மாதம் டைமுன்னு சொல்கிறீங்க. என்னதாங்க நடக்குதுங்க? இதெல்லாம் பண்ணுறீங்க? எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு புரியல. நீ தானே பேசி நான் பண்ணுறது தான் பண்ணணும் அவர் அங்கே அடிங்கிறது. நீங்கள் பேசினே தான் இங்கிறீங்க, ஒன்றுத்துக்கு செயல்பாட்டில் இல்லை. இப்போ திடீர்னு இவங்க போராட்டம் பண்ணுறாங்க, அங்கே போராட்டம் பண்ணுறாங்க, இவங்க கொண்டுட்டாங்க, அவங்களுக்கும் ஏன் உங்கள் ஆட்சியில் எதுவுமே நடக்கலையா? நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவ்வளோ பாதுகாப்பு கொடுத்து வச்சிட்டீங்க. பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு மிஸ்டர் சரவணன் தோன்றார் ஒருத்தர். ரொம்ப தூக்கி எங்கே போங்க அந்த 2 வயசு குழந்தைங்க இருக்குங்க, அது என்ன பண்ணுறீங்க? ரொம்ப இல்லை உங்களுக்கு தானே வச்சுக்கணும். தயவு செஞ்சு நிறைய ஒன்றும் சொல்கிறது ஒன்றே வாய் மூடிட்டு எம்எல்ஏ ஒர்க் மட்டும் பாருங்க. என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்கன்னு விட்டு தான் முக்கியம். 6 மாதம் சொன்னீங்க, அந்த 6 மாதமே இன்னும் வரல. 1 மாதமே முடியல, 6 மாதத்துக்கு பண்ணீங்க. 1 மாதத்துலேயே இவ்வளோ கதை நிற்கிறீங்க. 6 மாதத்துக்கு என்ன இது முடியுமா அது முடியுமா? முடியல. நீங்கள் எல்லாம் கிழிச்சிட்டிங்களா? இல்லைல்ல, அவர் நிலை கிழிக்கிறான்னு பார்க்கலாமே. ஒத்துக்கிறாங்க ஒரு வாய்ப்பு. நீங்கள் ஏன் குச்சிங்கிறீங்க? நீங்கள் ஏன் உங்கள் பேர் கற்றுக்கிறீங்க? எல்லாருக்கும் சொல்லுறது தான். அவங்க வேலையை அவங்க பாருங்க. நடக்க வேண்டியது நடக்கும். போயிட்டு வேலையை இப்போ உங்கள் தொகுதியாச்சு பாருங்கய்யா. சும்மா போன வாட்டி வந்தீங்க, தேப்பாக்கத்தை சுற்றி ஒரு மாதம் சுற்றிக்கிட்டீங்களா? அதுக்கப்புறம் எனக்கு தேப்பாக்குன்னு தெரியல. ஆனால் உங்களாம் எப்படி ஜெயிக்க வச்சாங்கன்னு எனக்கு தெரியும்.
விளையாடிக்கிட்டு பழகுது பணம். என்ன பண்ணுறது? இதில் ஒரே ஒரு இன்ட்டு சொல்லணும். மிஸ்டர் துரை வைகோ அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பட் அது நல்ல விஷயம். சாதி மதம் பணம் கடந்து ஒரு ஆட்சி வந்திருக்குதுன்னா அது இதுதான் சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கணும். அவரு மனுஷன். இதுக்காக டிஎம்கேல தான் இருக்காரு. அவருக்கு இருக்கிற அதே கூட உங்களுக்கு இல்லையா? படிச்சு பார்த்தீங்களோ இல்லை, 25 வயசு கட்சி 50 வயசு கட்சி இருந்துக்கணும். தூக்கி வாரம் உட்காந்து விஷயம் இதுக்கப்புறம் என்ன பேச்சு? என்னவோ எனக்கு தெரியும். அவங்க மதியம் பாருங்க தமிழ் ரொம்ப எல்லாத்தையும் ஓடிங்க. அதான் சொன்னேன், அவங்க வச்சு பேசினான் அவங்களோட இமேஜ் தான் போகுது. வயசுங்க அது புரிஞ்சுக்கணும். அவங்க பிரசித்தி அவங்கள பற்றி பேசி மட்டும் ஓட்டு கேட்கறதுக்கு பதிலாக நீங்கள் உங்களை பற்றி பேசியிருந்தாலே உங்களுக்கு ஒரு 100 ஓட்டாச்சும் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். 1000 ஓட்டு டிஃப்ரெண்ட்டில் தோற்றவங்க 1000 ஓட்டு டிஃப்ரெண்ட்டில் ஜெயிச்சிருந்தோம்னா தோற்றவங்களாம் ஜெயிச்சிருப்போம். என்னதான் பண்ணுறீங்கன்னு தெரில. இதுக்கப்புறமாச்சும் அவங்கள பற்றி பேசுறதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவாச்சும் கொடுங்க. இந்த ஐடியாவில் யாராச்சும் ஒர்க் பண்ணுங்க. கட்சி பேரை காப்பாற்றுங்கப்பா. எப்போ டெய்லி ஓகே. அப்புறம் நான் தூத்துக்குடி கட்சியில் எல்லாம் உங்களுக்கே தெரியும். பார்த்துக்கங்க. நன்றிகள்.